ஒரு கேஸ் ஆயிடுச்சுங்க. போய் தடுக்கோல் எடுத்துட்டு தான் அவங்க மாட்ட போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ ரோங் ரூட் வந்து நம்ம மேகத்துனா மழை டைமில் தான் கொஞ்சம் கஷ்டம் ரைட் பண்ணுறது. ஒரு போயிட்டு வந்த பக்கம் வந்துட்டு சாமி இல்லாத காரணத்தால் இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்குது. சுரவலுக்கு வணக்கம். நம்ம உறவுலாம் வேறு லெவலாக இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட லாங் ரைடுன்னு சொல்லி லாங் ரைட் தாங்க. அதாவது இந்த ரைடை வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தொடங்கி விட்டேன். இதுக்கு முதல்ல வந்து கொழும்புக்கு நிறைய தரம் போன ஒரு காரணத்தால் இந்த ரைடு எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியல. இருந்தாலும் அவ்வளோ அழகான லொக்கேஷன்லாம் இருக்குது. அந்த லொக்கேஷன்லாம் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். மறக்காம புதுசாக நம்ம டிஆர்எஸ் ஃபேமிலிக்கு இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க. ஒரு வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்பப்போ டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வீட்டு இந்த ரெடி ஆகி வந்து நம்ம பைக் வந்து எக்ஸசரிஸ் எல்லாமே ஃபுல்லாக ஃபிட் பண்ணி வச்சுங்க. நீங்கள் இதுக்கு முதல்ல ஒரு போட்ட வீடியோ நான் எல்லாமே சொல்லியிருப்பேன் டீட்டெயில்ஸாக. பட் இப்போ வந்து வீட்டில் இந்த ரெடி ஆகிட்டு வந்து அப்படி கோயிலுக்கு போயிட்டு அந்த வீடியோ நான் கோப்ரோவில் சேவ் ஆகிருக்கு. நமக்கு எல்லாம் சேவ் ஆகிருக்கு. நீங்கள் கோப்ரோவில் எடுத்து தான் இதுக்கு நான் கனெக்ட் பண்ணி போடுவேன். ஃபுல்லாக பைக் எல்லாத்தையும் செஞ்சு இப்போ கிட்டத்தட்ட இந்த வீடியோ எப்படி போட பண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் அதாவது வந்து தம்பியில் இருந்து அம்பாறை போடுவேன். அம்பாறையிலேருந்து அதுக்கப்புறம் அடுத்த நான் கண்டினியூ பண்ணுறேன். புதுசாக மறக்காமல் அந்த புதுசாக நம்ம ஃபேமிலிக்கு யாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி விடுவேன். அவ்வளோ அழகான லொக்கேஷன்லாம் வரும். அவ்வளோ டீட்டெயில்ஸாக கொடுக்குறேன். வாங்க போவோம். அப்படி பெட்ரோல் அடிச்சுட்டு ஃபுல் டேங்க் அடிக்கதாங்க எவ்வளோ கூடுதுன்னு தெரியல. ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு அப்படியே போயிட்டு அம்பாரிலேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இன்னொரு சோகமான விஷயம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்தன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக அந்த பக்கம் பாருங்கள். ஃபுல்லாக அப்படியே மழை செம்ம மழை பெஞ்சுது கடல் பக்கம். நான் பெக்க மரவில் காட்டுறேன். இப்போ எனக்கு அந்த பக்கம் எப்படி இருக்குமான்னு தெரியல. சரியாக வந்துச்சுன்னா ஓகே. நான் இப்போ பீச் சைடில் என்ன ஷூட் பண்ணிருக்கேன்னு சொன்னால் இந்த மழையை காட்டுறதுக்காக ஃபுல்லாக அந்த பக்கம் பாருங்கள். ஃபுல்லாக அப்படி இருட்டி மழை பெஞ்சிட்டு வருதுன்னு சொல்லி ஸோ எல்லாம் நன்மைக்குன்ற மாதிரி நினச்சிட்டு போவோம். உங்கள் ஆட்சியுடன் உங்கள் அனுசரணையுடனும் அழகான ஒரு பயணம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாங் ட்ரிப் உங்களோட சேர்ந்து வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ நேரம் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 மணி ஆகுதுங்க. இங்கேருந்து அப்படியே முன்னுக்கு நம்ம கோயில் இருக்குது. கோயிலில் போயிட்டு சாமியை கும்பிட்டு நம்ம ரைட் சரியாக வரணும். சரியாக போய் சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டு அப்படி அங்கே இருந்து இன்ட்ரோ பேசலைங்க. இன்ட்ரோ அந்த பக்கம் போயிட்டு பேசுவோம். இந்த கோயில் முன்னுக்கு தாங்க இருக்குது. அப்படியே கோயிலில் அப்படி பைக்கை நிப்பாட்டி நம்ம எந்த இப்போ போனாலும் இந்த கோயிலில் வந்து சாமியை கும்பிட்டு தான் போவோம். அப்படி இந்த இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டு போவோம். ஸோ இன்றைக்குன்னு பார்த்து கொஞ்சம் மழை ஆயிடுச்சிங்க. என்ன நடக்க போகணும்னு தெரியல. பார்ப்போம் போய் தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 446 கிலோமீட்டர் கிட்டே இருக்குதுங்க. கிட்டத்தட்ட இங்கேருந்து நீர்கொழும்பு பார்ப்போம். நான் கிட்டத்தட்ட 2-3 தடவை மட்டும் போயிட்டு வந்திருக்கேன். போயிட்டு வராமல் இல்லை. ஸோ நிறைய தரம் சோலோ ரைட் தான் போயிட்டு வந்திருக்கேன். அதை கொஞ்சம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பயப்பட தேவையில்லை. பயப்படாமல் போயிட்டு வந்துடலாம். ஸோ மழை டைமில் தான் கொஞ்சம் கஷ்டம் ரைட் பண்ணுறது. பாப்பா முதல்ல போயிட்டு சாமியை கும்பிடுவோங்க. கணபதி இருக்கார முன்னுக்கே சாமியை கும்பிட்டு நல்லபடியாக நம்ம பயணம் அமையணும்னு சொல்லிட்டு வந்து ஐயோ ஷூவை கட்ட மறந்து போயிட்டேன். கழுவி வச்சுட்டு போவோம். ஸோ அப்போ நீங்கள் நான் இருப்பா கடவுள் பயணம் சரியாக சேர்ந்துடணும். சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கூடுற வரைக்கும் நீ தான் நமக்கு ஹெல்ப் பண்ணணும். பூம் கவனமாக இருந்துக்கோ. இங்கே சரி கேமரா ஸோ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சரியாக வந்து அக்கரைப்பத்து டவுனுக்கு வந்துட்டேங்க. கிட்டத்தட்ட டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 மணிக்குள்ளே தான் ஆகுது. சரி அக்கரைப்பத்து டவுனுக்கு வந்துட்டேன். இங்கே இருந்து அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடிக்கணும். நமக்கு பெட்ரோல் எவ்வளோன்னு தெரியல. நான் கிட்டத்தட்ட அந்த டைம் போகும்போது பார்த்திங்கன்னா கொரோனா பிரச்சனை கொஞ்சம் முதல் அதில் வந்து பெட்ரோல் விலை வந்து கொஞ்சம் கூடவே இருந்துச்சு. 600-500 கிட்டே இருந்துச்சு. இப்போது வந்து சரியாக தெரியல 360 ரூபா நினைக்கிறேன். நம்ம இலங்கையில் பெட்ரோல் அதாவது நம்ம ஸ்ரீலங்காவில் கிட்டத்தட்ட பெட்ரோல் சரி 300 தாங்க இருக்குது. அப்படி அங்கே போயிட்டு அடிக்க தான் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ரோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக அம்பார் ரோட்டுங்க. அம்பாறை மகியங்கனி மகா அப்படி தான் நம்ம ரைட் போகிறேன். உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன். ஸோ லாங் ட்ரிப் போய் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ரூமில். அதால் கொஞ்சம் பயம்தான். பட்டு பரவாயில்ல நம்ம சேர்த்துருவோம். ஏன்னு சொன்னால்
இதுக்கு மேலே நம்ம ஒரு ரைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோலை இல்லை எங்கேயுமே ஸ்ரீலங்காவில் எங்கேயுமே பெட்ரோல் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடித்து கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்தேன். ஸோ பெட்ரோல் சரி முன்னுக்கே இருக்குங்க. இங்கே போயிட்டு பெட்ரோல் அடிச்சுக்குவோம். இதில் பெட்ரோல் அடித்து ஃபுல் டேங்க் அடிச்சு எந்த ஒரு கவலையும் இல்லை, போயிட்டு சரியாக சேர்ந்துடலாம். எவ்வளோ பெரிய செட்டில் ஒரு ஆள் தான் இருக்கார், ஆளுக்களை காணமே. இந்த பக்கம் ஒரு ஆள் இருந்தார், வந்தார். இப்போ இந்த பக்கம் வந்துக்குள்ள ஆளை காணாமல் போயிட்டார். வந்துட்டார். ஃபுல் டேங்க் அடிங்க, ஃபுல் டேங்க், ஃபுல் டேங்க் அடிங்க. ஓகே. No problem. Hello. ஸோ ஃபுல் டேங்க் அடிச்சிருக்கேன். ஒரு மாதிரியாக பெட்ரோல் அடித்து முடிச்சாச்சுங்க. சரியாக பார்த்தீங்கன்னா நம்ம பூமுக்கு வந்து பெட்ரோல் அடிக்கணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு என்ன நம்ம பூமியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் இருந்துச்சு. இப்போ ஒரு 3500 கிட்டத்தட்ட அடித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 12 லிட்டருக்குள்ளே பிடிக்கும் நினைக்கிறேன். ஃபுல் டேங்க் பெட்ரோல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 லிட்டர் பிடிக்குது. ஸோ இப்போ இங்கே இருக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இறக்காமன்ற ஊருக்கிட்ட வந்துட்டோம். கிட்டத்தட்ட இப்போ வந்து இறக்காமத்தில் இருக்கன்னு சொல்ல போனால் கிட்டத்தட்ட இந்த பக்கம் வியூ வந்து செம்மையாக இருக்குங்க பார்க்குறது. பட் முன்னுக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்காங்களே, ஓ என்னது, இந்த பக்கம் நான் முதல் வரும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டு போட்டுருந்தாங்க. இப்போ வந்து இந்த ரோட்டெலாம் செஞ்சு இந்த அழகாக இருக்குது பாருங்கள். இடமே கொஞ்சம் டெவலப் ஆகி இந்த ரோட்டெல்லாம் மாதிரி போகவே இல்லை பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு. இப்போல்லாம் பைக்கை விட்டு அந்த இடத்துல ரபிக் நிப்பாலும் போகும்போது பார்த்து தான் போகணும். பட் ரபிக் இல்லை இன்றைக்குன்னு பார்த்து நம்மளோட நல்ல காலம் நினைக்கிறேன். பட் இந்த மழை போட்டு வச்சேன் ரோடெலாம் செம்மையாக இருக்குது பார்க்குறது. காப்பட் ரோடோடு சேர்ந்து ரோலரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ரோலர் கஷ்டம். ஸோ இப்போ வந்து 11ஆம் மாதம்ன்ற ஒரு காரணத்தால் ரைட் போகிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமேன்னு சொன்னால் மழை டைம் சொல்லல. அது சில டைம் மழை அடிக்கும், இருந்த மாதிரி வெயில் அடிக்கும். எல்லாத்தையும் பார்த்தா நம்மளும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி போகணும். ரைட் வந்த நேரம் சரியில்லை, பட் லொக்கேஷன் நல்லா இருக்குது சார் பார்க்குறதுக்கு. ஸோ ரைட் போகும்போது பார்த்தீங்கன்னா சின்ன பிரச்சனை இருக்கும். இப்படி முன்னுக்கு பெரிய வாகனம் போகும் பாருங்கள், அதை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ஐயோ வேணான்னு போயிருங்க. கிட்டத்தட்ட இது சரி பரவாயில்ல, நான் ஹெல்மெட் ஃபுல் பேஸ் போட்டுருக்காரு தெரியல. நான்லாம் வந்து அந்த சின்ன போயிடும் அந்த பக்கம் வந்துட்டு சாமி ஃபுல் பேஸ் ஹெல்மெட் போட்டுக்கிட்டால விலங்கல்ல. மற்றபடி நார்மல் ஹெல்மெட் போட்டுருந்தேன்னா அந்த பின்னுக்கு அந்த டயரில் வர அந்த கல் மணல் அப்படி நம்ம முகத்திலே அடிக்குங்க. ஸோ இப்போ பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு, அப்படியே ரெண்டு பக்கம் பச்சை பசேல்னு இருக்குது. ஒன்றுக்கு அப்படியே நம்ம அப்படியே ரோட்டில் போகிறது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. லொக்கேஷன் வேறு மாதிரி இருக்குது. பட் இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாக்கிட்ட அம்பாறை கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக தெரியல. பட் கிலோமீட்டர் போட் எதுவும் இல்லை. நான் ஃபோன்லேயே 3 கனெக்ட் பண்ணிக்கலாம். மழை எனக்கு ஹோல்டர் இருக்குது, பட் அது போர்ட் ப்ரூஃப் இல்லை. மழை டைமில் போட்டோம்னு சொன்னால் சும்மா ஃபோனில் தான் போகும் தண்ணி. சரி அம்பாறைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி அம்பாறை போயிட்டு அங்கே இருந்து மகாவோயா வந்து வீடியோ கட் பண்ணிட்டு அங்கே இருந்து அப்படியே இன்ட்ரோ தொடங்கி அப்படியே மகியங்கனில் முடியும். மகியங்கன் அவ்வளோ அழகான லொக்கேஷன், செம்ம வேறு லெவலாக இருக்குது அந்த லொக்கேஷன் பார்க்குறதுக்கு. சரிங்க எப்படி எங்கே இந்த கரண்டி பண்ணுறோம். கிட்டத்தட்ட நம்ம ஜர்னி வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 350 கிலோமீட்டர். 350 கிலோமீட்டரில் இப்போ தான் ஒரு 40 கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணியிருக்கோம். காலையில் ஒரு 9 மணிக்கு வந்து இப்போ ஒரு 10 மணி ஆகிடுச்சு. நம்ம ஸ்லோவாக தான் வரவே அப்போ உள்ள ஃபுல் லொக்கேஷன் காட்டு போகிறேன். வாங்க அப்படியே அந்த பக்கம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வா பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பக்கம்.
இப்படியான லொக்கேஷனில் பார்க்குறது தாங்க வெளியிலேயே வருது. இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மழை இல்லை. ஸோ மழை இல்லாத காரணத்தால் இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்குது. இல்லாட்டி பார்க்கவே அவ்வளோ இதாக இருக்கும். ஸோ நம்ம பூம் இதாக இருக்கார். ஃபுல்லாக அதையும் கலட்டி வச்சுட்டேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ அம்பாறை டவுனுக்கிட்ட வந்துட்டேங்க. இந்த கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்துட்டேன். கிட்டத்தட்ட அப்படி தான் அவங்க மாட்ட போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ ரோங் ரோட்டில் வந்து நடக்க போனதில் கிட்டத்தட்ட அந்த சிக்னல் போட்டு நான் பார்க்க அந்த பக்கம் நான் வந்துட்டேன். இன்னைக்கு சரி நான் நினைக்கிறேன். பாப்பா என்ன சொல்கிறான்னு கொஞ்சம் अंबार तिरुकोविल अतर अतर कल्लदीन दालेनो मेपे बस हैप्पी नहीं मेपेना मे पेट्टे अतर कल्लदीन या अतर वाहन ऐन हिंद इवे बस हैप्पी अंडर वाहन अतर कल्लदीन वाहन किन हिंद युवा मेहन दालेनो मेहटे तम वाहन मेहन दालेनो वाहन हैप्पी बस मेन रोड के वाहन की हम तम इधर गहती लेकर नतर तम इधर गहर होती अन्नी सही जाने का सामान है तो मैं थोड़ा दूर है अंदर मत बिरयानी रख लिया यार खोल के मारे मत मंगोड़ा दूर है इंदो गानो नहीं वाग नहीं यार अरे dia sama ada ni, maka ada teman, maka ada orang yang ada balan dia, dia yang dulu yang tahun, kan sama, anda dana lagi dari Tirukol juga. apa garapu tarang yang lebih dini bang, garapu tarang yang lebih dini, waktu bisa jalan lagi nikah, nah kawan ini, nama ayah 11 mas, Januari teman, ini, ये मेरे को तुम देखा ना तो दावन क्या मैं वो तो बहुत बड़े करना है फिर कोई लोग हो अरे नूरे जाना माते पड़े लियान देखो मैं बड़ा पूरे हैं नूरे ना तो अरे स्पॉट पॉइंट है केवल इंडियन तेरे जाने के पंचायत कर लिया पंचायत कर लिया पंचायत पोस्ट ऑफिस कोई भी नहीं मतलब पोस्ट ऑफिस कोई दिया नहीं होता ना पोस्ट ऑफिस इतना पुलिस मैं वो दारा कोला देंडे दी अंडर ना इधर उड़ा हाँ पुलिस स्टेशन इधर अंडर तो इंडर
அவனை மாற்றி வச்சுருது வந்துட்டு மாதிரி தள்ளிக்கணுங்க. சரியா 2000 பாயிண்ட் தான் இருக்கு. 500 ஃபைன். ஒரு சைடுக்கு எழுது இல்லை. ராஹத் இருக்காங்க. ராஹத் போலீஸ் ஸ்டேஷன் போகும். ஏமாற்ற ஃபைன் මේක 2000 තමයි. හරිද? 1000 දැන් ඩ්‍රයිවර් ගන්න යනවද? ගෙවලට මයින්ද ඕනේ. පෝස්ට් ඔෆිස් ගෙවලට මයින්ද ඕනේ. అవునా? මේ පෝස්ට් ඔෆිස් ගෙවලා නෑ போலீஸ் ஸ்டேஷன் போய் தடகோல் எடுத்துட்டு தான் போஸ்ட் நான் போலீஸ் கிட்டயா போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. நல்ல வேலை ஆச்சு. சம்பவம் ஆச்சு. இன்னைக்கு வர சொல்லிட்டே போகிறாங்க. கையை சாரத்து முடியாங்க. முதல் நாள் சம்பவமாக அப்படியே முன்னாடி ஒரு வேணுங்கிற இம்பார்ட்டன் நான் பார்த்தேன். ஸோ ஜஸ்ட் மிஸ் ஆகிடுது. ஸோ முன்னூறு இந்த லொரி வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் போர்டு இருந்துச்சு. அப்போ நிப்பாட்டிக்கலாமோன்னு தோணுது. பட் சரியாக தான் மண்ணெலாம் இருக்குன்னு தெரியல. எழுதிட்டான் பையன். நீ செய்கிறதுக்கு இல்லாமல் ரொம்ப நிறைய தூரம் போகணும். பார்த்து நீ கரெக்டாக தான் ஒரு போஸ்ட் எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ இங்கே ஷூட் பண்ண முடியாது. வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன ஒரு கேஸ் ஆகிடுச்சிங்க. நம்மளை ரதிக்கு பிடிச்சாங்க. சரியாக தான் வந்தேன். பட் கொஞ்சம் ஸ்பீட் கூட அதில் கொஞ்சம் கேஸ் ஆகிட்டாங்க. சரி மழையும் போயிருந்துட்டுங்க பாருங்கள். இப்போ வந்து ஒரு மூலையில் வந்து நின்றுட்டுருக்கேன். பார்ப்போம். எல்லாம் ஃபைனல்லாம் கட்டியாச்சு. கிட்டத்தட்ட அம்பாரிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு மேலே வந்துட்டேன். இது அங்கே போய்ட்டு ப்ளோக்கை வந்து கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் கோப்ரோவில் ஃபுல்லாக சார்ஜ் இல்லை. மலையில் போய் நனைஞ்சிட்டு பாருங்கள்.